ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு லைவ் டெஸ்ட் வீடியோ தான். வெதர் நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வீடியோஸ் போட்டு. ஸோ எப்படி அப்லோட் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ வித்தவுட் இன்ஃபர்மேஷன் நான் லைவ்ல வந்திருக்கேன். ஸோ ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க, லைக் எனக்கு 33 வயது ஆகுது, என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு உடலுறவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்வா இருக்கு. சோ எனக்கு என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்ய வைத்த அந்த ஆண் நண்பர் மீது தவறா, இல்லைன்னா இந்த குற்றத்துக்கு சம்மதித்த என் மீது தவறா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. ரொம்ப குற்ற உணர்வுல மன உளைச்சல்ல நான் இருக்கேன் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேரு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கணவர்கள் ஒரு பொருளாதார சூழ்நிலைகள் மோசமாக இருக்கக்கூடிய பட்சத்துல வேற வழி இல்லாம தான் குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க. ஸோ எல்லாருக்குமே பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஆசை எந்த ஒரு ஆணுக்குமே கிடையாது. பொண்டாட்டியோட குழந்தைகளோட இருக்கணும்ன்றதுதான் எல்லா ஒரு மனுஷனுடைய ஆணுடைய ஆசையும் கூட. சோ அப்போ ஒய்ஃபுங்க இது மாதிரி தவறுகள் பண்ணிடும் பொழுது குற்றத்தை இப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க. லைக் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, திருட்டு மாங்கானா இனிக்கதான் செய்யும். அப்ப திருடர்களுக்கு திருட்டு மாங்காய் சுவைக்கணும்ன்றதுதான் எண்ணம். அது எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்றதுக்கு அவங்க எந்த லெவல் வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த தோட்டத்து உரிமையாளர் தான் அந்த மாங்காவை பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். சோ அந்த கடமை அவருக்கு இருக்கு. ஆனா சூழ்நிலை காரணமா அது திருட்டு போற பட்சத்துல இதுக்கு யாருமே வந்து காரணமாக முடியாது. அப்போ இனிமே அந்த திருட்டு நடக்காம இருக்கிறதுக்கு தான் முயற்சிக்கணுமே தவிர உங்க தவற நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்றதையும் இங்க நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் நீங்க சம்மதிச்சுதான் இந்த உடல் உறவு அவருக்கும் உங்களுக்குமாக நடந்திருக்கு. அதாவது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில உங்க ஆண் நண்பருக்கும் உங்களுக்கும் உடல் உறவுன்றது நடக்கல. அப்போ இனிமே இந்த தவறு நடக்க கூடாது. அதுக்கு மூல காரணம் என்னவா இருந்தது? உங்களுடைய கணவரை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியல. உங்களுக்கு ஒரு எமோஷனல் செக்ஸ் தேவைப்படுது. எமோஷனலா யார்கிட்டயாவது உங்களுடைய பேசணும், ஒரு ஆண் துணை உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு. அப்போ உங்க கணவர்கிட்டயே இத பத்தி டிஸ்கஸ் பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து இப்ப கணவர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல இருக்கு. சோ அப்போ யார்கிட்டயோ போயிட்டு பெண்கள் நீங்க யார்கிட்டயோ போயிட்டு ஒரு உடல் உறவுல ஈடுபடுறதும், ஆண் நண்பரோட தேவைக்கு அடிக்ட் ஆகுறதும், அந்த உறவுக்கு நீங்க டாக்ஸிக்கான உறவுன்னு தெரிஞ்சும் அந்த உறவுல மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல பல பிரச்சனைகள்ல விழறதுக்கு உங்க கணவர்கிட்டயே உட்காந்து பேசி எனக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம். இன்கேஸ் இப்ப உள்ள வந்து செக்ஸாலஜிஸ்ட் எல்லாம் கூட சஜஸ்ட் பண்றாங்க, தனிமையில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க சேஃபான செக்ஷுவல் டாய்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நபர்கிட்ட போய் இந்த ஒரு நிமிஷம் சுகத்துக்காக 5 நிமிஷம் சுகத்துக்காக உங்க வாழ்க்கையை இழந்து குடும்பத்தை இழந்து பல மன அழுத்தத்துக்கு ஆளாகி பிரச்சனைகள்ல மாற்றத்துக்கு உங்க கணவர்கிட்டயே இதை உட்காந்து ஓபன் டாக்கா பேசி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த இடத்துல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இது மாதிரி கணவர்கள் வந்து அப்ராட்ல இருக்காங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எமோஷனலாவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க, தனிமையை உணர்றாங்க. சோ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் துணை இல்லாம இருக்க முடியும்ன்ற பட்சத்துல பிசிக்கலா அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பிள்ளைகளை வளர்க்கறது, இதெல்லாம் பண்ண முடியுது. பட் அந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது கணவர்கிட்ட இருந்து தான். என்னதான் ஒரு கால் பேசினாலும் வந்து வீடியோ கால் பேசினாலும் ஆடியோ கால் பேசினாலும் அவங்களுக்கு திருப்தி அப்படின்றது என்னன்னா தன்னுடைய கணவர் நைட்ல தன் பக்கத்துல படுத்து இருக்கிறதும் தன்னுடைய துணையை அணைச்சிட்டு தூங்குறதுமான ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து வேற எதுலையுமே அங்க வந்து உடல் ரீதியான ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டுமே காரணம்னு அங்க சொல்ல முடியல. அங்க எமோஷனல் நீடு தான் அதிகமா இருக்கு பெண்களுக்கு. அப்போ அத வந்து ஒரு பெண் தோழியோ இல்ல வந்து அம்மா வீட்லயோ இல்ல யார்கிட்டயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஆப்போசிட் பாலினமான ஒரு ஆண் கிட்ட தான் அது கிடைக்குது. அப்போ அது கணவர்கிட்ட இருந்து கிடைக்கணும். அப்ப கணவர்கிட்ட இருந்து கிடைக்காத பட்சத்துல
இன்னொரு துணைய அவங்களாவே தன்னை மறந்து அந்த உறவுல விழற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்றதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இதே மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் நான் சொன்ன சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமா உங்க கணவர்கிட்ட ஓப்பனா உட்காந்து பெரிய பெரிய தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் அது அவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் மனசுல 2 பேரும் மனஸ்தாபத்துக்கு ஆளாகிறதுக்கு உங்களுக்கு என்ன உடல் சார்ந்த உணர்வுகள் இருக்கோ அதை கணவர்கிட்ட ஓப்பனா பேசலாம். அதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அதே போல உங்களுடைய மனைவி கிட்டையும் நீங்க ஓப்பனா கேட்கலாம். கணவர்களுக்கு அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனா பேசலாம், ஓப்பனா கேட்கலாம். அவங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் 2 பேரும் கலந்து பேசி குடும்பத்தை பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் ஏதோ லைன்ல வந்திருக்கீங்க. பட் நான் தொடர்ந்து நான் மெசேஜ் இந்த டாபிக்க பேசணும்ன்றதுனால ஸோ இந்த லைவ் எப்படி போஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ட்ரையலுக்காக தான் நான் லைவ் வந்தேன். ஸோ லைவ்ல கொஞ்சம் டைம் எடுத்து நிறையவே பேசலாம், இத்தனை நிமிஷத்துக்குள்ள போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். யாரோ ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க, நான் அதை ரீட் பண்ணல. லேட்டரா ரீட் பண்ணிட்டு நான் வீடியோவா போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டிங். ஸ்டில் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.